இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, நீங்கள் கிறிஸ்துவில் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டவராக இருப்பதால் மன்னிக்கிறீர்கள். வசனம் எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தேவனிடமிருந்து ஏதாவது பெறுவதற்காக நம்ம முயற்சிப்பது அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவில் நாம் ஏற்கனவே பெற்றதை வெளிப்படுத்துவதாகும். ஹல்லேலூயா. யோவான் 16:7 நம்ம பார்க்குறோம்ல, பாருங்கள், அவர் பரலோகத்துக்கு ஏறினதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுப்புகிறாரு. பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனுஷங்களோட சகஜமாக பேசுகிறாரு, பழகுகிறாரு, நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதே அவர் பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு அனுப்பியிருக்கிறாரு. இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த மாதிரி நம்மளுக்கு அநேக காரியங்கள் நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பாருங்கள், உதாரணமாக இயேசு கிறிஸ்து அவர் ஜெபித்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 6:15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பாருங்க, இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நீங்க மற்றவர்களை குற்றங்களை பிழைகளை மன்னிக்கலனா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று இங்கே சொல்லுகிறார் இல்லையா? அப்படி தான் சொல்லி கொடுக்குறாரு. அப்போது இப்போ இன்றைக்கும் சிலர் என்ன சொல்கிறாங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மன்னிக்க குணம் இல்லைன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது, நீங்கள் மன்னிக்கலைன்னா தேவன் உங்களை மன்னிக்க மாட்டார், அப்படி தான் இன்றைக்கும் அநேகர் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு நிறைய காரியங்கள் மாறிவிட்டது. என்ன மாறிச்சுன்னா, அவர் சொல்கிறாருப்பாங்க எபேசியர் 4:32 பவுல் சொல்லி கொடுக்குற பவுலுக்கு மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு காரியம், ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள். ஏன்னா இன்றைக்கு அந்த கிருபையின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்து நம்ம எப்படி மன்னித்தார், அவருடைய அன்பு நமக்குள் எப்படி ஊற்றப்பட்டிருக்குது, அந்த அன்பு நம்ம மேல் நிறைவாய் இருக்கிறதை நாம் உணரும் பொழுது நாம் அதே அன்பை உடையவர்களாய் மற்றவர்கள் மேல விரோதத்தையும் பகையும் கசப்பையும் நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், வைத்து கொள்ள மாட்டோம். ஹல்லேலூயா. அவர்களை நாம் மன்னிக்கிற குணம் உடையவர்களாய் இருப்போம். ஏன்னா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அதே சுவாபம் தான் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை உந்தி தள்ளுகிறார். ஹல்லேலூயா. அப்போது எனக்குள்ளாக ஒரு கேள்வி வந்தது, சரி ஆண்டவரை நான் மன்னிச்சிடுறேன், இப்போ எனக்கு வந்து காரியங்கள் என்னை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏமாற்றிருப்பாங்க, சில காரியங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஆண்டவரை, அப்போ நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் நீங்கள் எப்படி அவங்கள பார்ப்பீங்க, அவங்க எப்படி உங்களுக்குள்ளாக அந்த உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஒரு காரியம் கர்த்தர் என்னோட இடைப்பட்டார். பாருங்கள், சகேயு என்ற ஒரு மனுஷன், வரி வசூலிக்கிற மனுஷன் இல்லையா, அநேக கிட்ட என்ன பண்ணுறான், அநியாயமாக வட்டி வாங்குவான் இல்லை, இப்படி இருந்த மனுஷன் பாருங்க, கிறிஸ்து வந்த உடனே அவரை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவன் வீட்டுக்கே போறாரு. பாருங்க, அவர் எதுவுமே சொல்லலை, ஆனால் அவனை என்ன பண்றான் தெரியுமா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்கு வந்து வாசம் செய்தார் சொல்லி அவன் மனம் திரும்புறான், மனதார அவனை விட்டு கொடுக்குறான். பாருங்க, ஆண்டவரே நான் இதெல்லாம் நான் செய்துட்டேன் அநியாயங்கள், நான் நாளத்தனையா திருப்பி தரப்போறேன். ஹல்லேலூயா. இதுதான் மனமாற்றம். அப்போ அந்த ஒரு எந்த நபர் நம்ம மன்னிக்கிறோமோ அந்த நபர் கர்த்தருக்குள்ளாக முழுமையாக தன்னை விட்டு கொடுத்து அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த மன திரும்புதல் இருக்கும் பொழுது பாருங்க, அவர்களும் தேவன்கிட்ட இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ மன்னிக்கிற குணம் என்பது பாருங்க, பயத்தினால செய்வதல்ல. இல்லை, நான் மன்னிக்கலன்னா பரலோகத்திற்கு பிதா என்னை மன்னிக்க மாட்டார், என் ஜெபத்தை கேட்க மாட்டார், அப்படி கிடையாது. இது எப்படி வரும் தெரியுமா, அந்த மன்னிப்பு என்பது அன்புல வரும். இன்றைக்கு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து வெற்றி சிறந்திருக்கிறார். அவர் எனக்குள்ளாக வாசம் செய்யும் பொழுது அவருடைய குணம், மன்னிக்கிற குணம் எனக்குள்ளாக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது. அதனால் நான் மன்னிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் என்னை மன்னிக்கிறது போல நான் பிறரை மன்னிக்கிறேன். இது எதை காட்டுகிறது? அன்பை காட்டுகிறது. ஹல்லேலூயா. பாருங்களேன், லூக்கா 23:34 இயேசு கிறிஸ்து சொல்வார், அவரை அறைந்தவர்களையும் அவரை அவமதித்தவர்களெல்லாம் பார்த்து சொல்வார், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்வார் என்று ஜெபிப்பார். பாருங்க, ஏன்னா அவர் முதலில் மன்னிப்பை பெற்றதால் மன்னிக்கவில்லை, அவர் யார் என்பதை அறிந்திருந்ததனால் அவர் மன்னித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட அப்படியாக நாம் யார் என்ற அடையாளத்தில் நாம் மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது நீங்களும் நானும் மன்னிப்பை பெறுவதற்காக நாம் மன்னிக்கவில்லை,
கிறிஸ்துவில் ஏற்கனவே நாம் மன்னிக்கப்பட்டவராக இருப்பதால் மன்னிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கிறிஸ்துவில் நாங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டவராக இருப்பதால் ஆண்டவரே நாங்களும் பிறரை மன்னிக்கிறோம். இந்த வேலையில் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே, உங்களுடைய அன்பு ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உங்கள் அன்பு ஆண்டவரை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் அப்போ நிரப்பட்டும் ஆண்டவரே. உங்கள் அன்பில் நாங்கள் செயல்படவும், உங்கள் அன்பில் ஆண்டவரே வார்த்தைகளை நாங்கள் ரிசீவ் பண்ணவும், அதன்படி நடக்கவும் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக அந்த குணம் எங்களுக்குள்ளாக அப்பா ஊற்று போல வரட்டும் ஆண்டவரே. அந்த குணாதிசயங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள ஆண்டவரை பிள்ளைகளாய் ஆண்டவரே அப்பா உத்தம இருதயத்தோடு ஆண்டவரை உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, ஒருவேளை இந்த மன்னிக்கிற குணம் இல்லாதவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அந்த குணம் வரட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவன் எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.